ஹாய் ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். மீண்டும் ஒரு புது vlogல உங்களெல்லாம் சந்திக்க ரொம்பவே சந்தோஷங்க. நம்மளோட ப்ரீவியஸ் vlog வந்து பார்த்துருப்பீங்க. ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து திருச்சி வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம் இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில். அதோட கண்டினியூஷன் தான் இங்கே ட்ராவல் பண்ண போகிற vlog. நேற்று நைட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருச்சி வந்து ரீச் ஆகிட்டோம். ரிட்டையரிங் ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லார்ட்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் என்று அழைக்கப்படுற வேளாங்கண்ணிக்கு தாங்க இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். மணி வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் 6 மணி ஆச்சுங்க. இங்கேருந்து டைரக்ட் ட்ரெயின் கிடையாது நமக்கு வேளாங்கண்ணிக்கு. இங்கேருந்து ஒரு கனெக்டிங் ட்ரெயின், அதாவது 2-in-1. நம்ம கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சோலோவாக ட்ராவல் பண்ண போகிறது இல்லைங்க. நம்ம கூட கோ-விளாகரான ட்ராவல் வித் அரவிந்த்ராஜ் ப்ரோ ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ராவல் வித் அரவிந்த்ராஜ் ப்ரோ கூட சேர்ந்து விளாக் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட அனந்தபுரிக்கு அப்புறம் அவர் மேரேஜுக்கு போயிருந்தோம் ராஜபாளையத்துக்கு. அதுக்கப்புறம் விளாகே பண்ண முடியல, அமைஞ்சிருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி அமையுது. நான் மற்ற விளாகர்ஸ் கொஞ்சம் வருவான்னு எதிர்பார்த்தேன். கடைசி நாங்கள் 2 பேர் தான் போகிறோம். ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ ஜேர்னி எப்படி அமையுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு பேசஞ்சரில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எப்படி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சரி வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். அந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐஆர்சிடிசி கேன்டீனு, அங்கே ஆப்போசிட்டில் தெரியறது தான் உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர், அன்ரிசர்வ் டிக்கெட் கவுண்டர். அங்கே தான் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்தோம். சரி உள்ளே போய் நம்ம இப்போ இடம் பிடிக்கலாம் வாங்க. நாம் வந்து நம்மளோட பிளாட்ஃபார்முக்கு போயிட்டுருக்கோம் இப்போது. ஆமாங்க, அரவிந்த்ராஜ் ப்ரோ சொன்ன மாதிரி இது மெமு கிடையாது, ஐசிஎஃப் ட்ரெயின் தான். ஆனால் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா டெமோன்னு தான் காமிக்கும் உங்களுக்கு. பிளாட்ஃபார்ம் 3ல் இருக்குங்க நம்மளோட ட்ரெயின். சரி வாங்க போய் லோக்கல் ஷாட்ஸ் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி நம்மளோட ட்ரெயினை யார் புல் பண்ண போகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேப் 7 வெள்ளராஜா ஈரோடு லோக்கோ ஷெட்டுக்கு சேர்ந்த 37312 இந்த லோக்கோ தாங்க புல் பண்ண போகிறது. திருச்சியிலேருந்து காரைக்கால் வரைக்குமே. அண்ட் நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாகப்பட்டினம் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருச்சி பிளாட்ஃபார்ம் 1லேயே இருக்க ஐஆர்சிடிசி கேன்டீனில் தாங்க சாப்பிட்டோம். இட்லி அண்ட் அரவிந்த்ராஜ் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் சாப்பிட்டாரு. மஸ்ட்லி ரெக்கமெண்டட், ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரீசனபிள் ப்ரைஸ்லேயும் இருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் இங்கே திருச்சி வந்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 1லேயே இருக்கும் ஐஆர்சிடிசி கேன்டீன். திருச்சியிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் ஒரு 150 கிலோமீட்டர். ஆனால் நமக்கு ஸ்டாப்பிங்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 25 ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறதில்ல, குறிப்பிட்ட ஸ்டாப்பிங்ஸ் மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம். நம்ம பக்கத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காரைக்குடியிலேருந்து சென்னை எக்மோர் போகிற பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இப்போ தான் வந்து நிற்குதுங்க திருச்சியில். கூடிய சீக்கிரமே இந்த ட்ரெயினில் நம்மளோட vlog வந்து அப்லோட் பண்ணுறோம். பிளானிங் இருக்குது, கூடிய சீக்கிரமே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். நம்ம ட்ரெயினுக்கு தாங்க சிக்னல் போட்டாச்சு. நம்ம ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 6:50க்கு வந்து திருச்சியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பொன்மாலை தான். பட் நான் உங்களை திருவெம்பூரில் மீட் பண்ணுறேங்க. இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லி காலையில் 6:50க்கு திருச்சியில் கிளம்பி உங்களுக்கு நாகப்பட்டினத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 9:50க்கு போவோங்க. உங்களுக்கு திருச்சியிலேருந்து வேளாங்கண்ணி போகிறதுக்கு டைரெக்டாக கனெக்டிங் ட்ரெயின் இல்லாதனால இந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அதாவது திருச்சியிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு இந்த ட்ரெயினில் போய் இறங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி காலையில் 10:10க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணி போகிற டெமோ இருக்குது. அதில் போய் ஏறினீங்கன்னா 10:30கெல்லாம் நீங்கள் ஈஸியாக வேளாங்கண்ணி ரீச் ஆகிடும். sudah
தஞ்சாவூரில் கூட்டத்தை பாருங்க, இந்த ட்ரெயினுக்கு எந்த அளவுக்கு க்ரௌடு இருக்கும். ஆப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது டெமோன்னு தான் காமிக்குதுங்க. பட் இங்கே வந்து பார்த்தா அது ஐசிஎஃப் ட்ரெயின். ஸோ தப்பு சொன்னதுக்கு மன்னிச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு அன்ரிசர்வ் ட்ரெயினுங்க. டோட்டலாக 12 அன்ரிசர்வ் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க இந்த திருச்சியிலேருந்து காரைக்கால் போகிற இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா ட்ரெயின்ஸ் கூட ரேக் ஷேரிங் பண்ணுது. அது என்னன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். இங்கே தெரிகிற லைன் தாங்க மன்னார்குடியிலேருந்து வர லைன். உங்களுக்கு இங்கே வந்து நீடாமங்கலத்தில் ஜாயின் ஆயிரும். மக்களே பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயின் நடுங்கிற அந்த ரயில்வே கேட் இருக்குது. பட் நம்ம ட்ரெயின் சின்ன ட்ரெயினால் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டுக்கு முன்னாலே இதுதான் அந்த கேட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி டு வேளாங்கண்ணிக்கு டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 35 ரூபாங்க. இது நீங்கள் திருச்சி டு நாகப்பட்டினத்துக்கு அப்புறம் நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணிக்கு அப்படி எடுக்க வேணாம். திருச்சியிலே கவுண்டர்லேயே போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பேசஞ்சருக்கு வேளாங்கண்ணிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு சொன்னீங்கனாலே போதும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் திருச்சியிலேருந்து இந்த ட்ரெயினை பிடிச்சி நாகப்பட்டினத்தில் வந்து இறங்கிட்டு நாகப்பட்டினம் வந்து 10:10க்கு கிளம்புற ஒரு மெமோ இருக்கும். அதில் ஏறினீங்கன்னா 10:35க்கெல்லாம் அவங்க நீங்கள் வேளாங்கண்ணி போயிடலாம். ஸோ கனெக்டிங் ட்ரெயின் தான். ஸோ இதுக்காக நீங்கள் நாகப்பட்டினத்தில் இறங்கி மறுபடியும் நாகப்பட்டினத்துலேருந்து டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. டேரெக்டாக ஒரே டிக்கெட்டாக நீங்கள் எடுத்தா. தஞ்சாவூருக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கனால வண்டியே ஃபுல் பேக்கட் ஆகிடுச்சுங்க. என்ன தான் அந்த அண்டர்ஸ்டோட் ஸ்பெஷலாக இருந்தாலுமே க்ரௌட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஏறுறாங்க. தஞ்சாவூரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்களால் எந்திரிச்சு கூட நடக்க முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன். சீட்டில் லாக் ஆகிட்டோம் நாங்கள். அதனாலேயே எங்கேயும் இறங்கி பேச முடியல. இப்போ தான் திருவாரூர்கிட்ட ஏதோ ஓரளவுக்கு க்ரௌட் கொஞ்சம் இறங்கிறதுனால கொஞ்சம் வெளியே வந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ திருச்சி டு தஞ்சாவூர் வரைக்கும் டீசென்ட் க்ரௌட் தான் ஏறினாங்க. பட் தஞ்சாவூரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த க்ரௌட் எந்த அளவுக்கு க்ரௌட் இறங்கினாங்களோ அப்படியே ஃபுல் பேக்கட் ஆகிடுச்சு வண்டியே. சொல்லப்போனால் இப்போ நடுவில் நடக்கக்கூட இடம் இல்லாத அளவுக்கு க்ரௌட் வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க தஞ்சாவூரில். அப்புறம் இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. திருவாரூரில் ஓரளவுக்கு டீசென்ட் க்ரௌட் இறங்கிட்டாங்க.
வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு குட்டி விலாகாக தான் இருக்க போகுது. திருச்சியிலேருந்து வேளாங்கண்ணி போகிறதுக்கு எப்படி ஒரு கனெக்டிங் ட்ரெயின் மூலயமா டே டைமில் இது மட்டும்தான். அப்புறம் நாளைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேளாங்கண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேளாங்கண்ணி டு பழனிக்கு பஸ்ஸில் போகிறோம். ஸோ மொபைல்லையும் ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கனால இந்த ட்ரெயின் விலாக் வந்து ரொம்பவே சின்னதாக மினிமம் ஒரு 10 to 15 minutes இந்த டியூரேஷன்லேயே முடிச்சுக்கிறேங்க. திருச்சி டு வேளாங்கண்ணிக்கு எப்படி ஈஸியாக டே டைமில் ட்ராவல் பண்ணுறதுன்னு. ஆன் டயத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம திருச்சியிலிருந்து நாகப்பட்டினத்துக்கு வந்து இந்த ட்ரெயினில் இறங்கியாச்சுங்க. ஸோ இப்போ இங்கே இருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேளாங்கண்ணிக்கு இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி நம்ம போக போகிறோம். அந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காரைக்கால்லேருந்து வேளாங்கண்ணி போகிற டெமு. அந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3ஆம் பிளாட்ஃபார்மில் வரப்போகுதான். ஸோ இந்த ட்ரெயினுக்கும் அந்த ட்ரெயினுக்கும் ஒரு 5 minutes தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த ட்ரெயின் சப்போஸ் லேட் ஆச்சுன்னா அந்த ட்ரெயின் உங்களுக்கு மிஸ் ஆக சான்சஸ் நிறையா இருக்குது. பட் ரெகுலர் ஆஸ் பர் டைம் டேபிள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கனெக்டிங் தான் உங்களுக்கு சொல்ல போனால். இப்போ 9:45 வந்தாச்சு உள்ள. அந்த வண்டி இங்கே 10:10 தான் இங்கேருந்து கிளம்புன்னு நினைக்கிறேன் அந்த டெமோ. ஸோ உங்களுக்கு ஈஸியாக அந்த ட்ரெயின் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ திருச்சியிலேருந்து வேளாங்கண்ணி போகணுன்னு நினைக்கிறவங்க ஈஸியாக இந்த ட்ரெயினை ஆக்சஸ் பண்ணி நீங்கள் வேளாங்கண்ணி போய்க்கலாங்க. நாம் வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாட்ஃபார்ம் 3க்கு வந்தாச்சுங்க. நமக்கு பின்னாடி இருக்கிறது தான் திருச்சியிலேருந்து காரைக்கால் போகிற வண்டி. இதில் வந்து இறங்கி இப்போது பிளாட்ஃபார்ம் 1லேருந்து 3க்கு வந்தாச்சு. இங்கே இருக்க க்ரௌட் எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க மோஸ்ட்லி. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காரைக்கால்லேருந்து டெமோ ஒன்று வரப்போகுது. 10:10 இங்கே வரும் நாகப்பட்டினத்துக்கு. அதில் தான் நம்ம இப்போ ஏறி வேளாங்கண்ணி போக போகிறோம். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 20 minutes தான் நமக்கு நாகப்பட்டினம் டு வேளாங்கண்ணி. திருச்சியிலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேளாங்கண்ணிக்கு உங்களுக்கு டெய்லியுமே சாயங்காலம் 4:45 ஒரு டெமோ எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேளாங்கண்ணிக்கு நைட்டு 9 மணிக்கு போகும். இதுவே உங்களுக்கு டே டைமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாரத்தில் ஒரே நாளில் ரன் ஆகிற வாஸ்கோடகாமாலேருந்து வேளாங்கண்ணி போகிற எக்ஸ்பிரஸ் இருக்குது. அது வந்து டியூஸ்டே காலையில் 8:20 என்னமோ திருச்சியில் உங்களுக்கு. அது வந்து 12:30 மணிக்கு வந்து வேளாங்கண்ணி போய் ரீச் ஆகும். அப்படி நீங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆரம்பத்துக்கு கிளம்புற இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பிடிச்சி நீங்கள் நாகப்பட்டினத்தில் இறங்கி நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணிக்கு டெமோவில் ட்ராவல் பண்ணலாம். அப்படி இதுவும் வேணாம் எனக்கு இன்னொரு ஆப்ஷன்னா டெய்லி காலையில் 8:05 திருச்சியிலேருந்து கிளம்புற எர்ணாகுளம் காரைக்கால் டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து நீங்கள் 10:30 மணிக்கு நாகப்பட்டினத்தில் இறங்கிட்டிங்கன்னா 11:30 மணிக்கு நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணிக்கு ஒரு டெமோ எக்ஸ்பிரஸ் ரன் ஆகும். அதில் நீங்கள் ஈஸியாக போயிடலாங்க. ஸோ இதுதாங்க ஆப்ஷன். காரைக்கால்லேருந்து வேளாங்கண்ணி போகிற டெமோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பிளாட்ஃபார்ம் 3ல் வந்துகிட்ருக்குங்க. மணி வந்து 10:05 ஆச்சு. ஸோ இந்த நாகப்பட்டினம் வந்து வேளாங்கண்ணி இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதும் ஃபஸ்ட் டைம். இதே மொதல் வாட்டி இந்த டெமோவில் ட்ராவல் பண்ணுறது இதான் மொதல் வாட்டிங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ வண்டி வந்தாச்சுங்க. உள்ளே போய் வண்டி ஃப்ரீயாக தான் இருக்குது, க்ரௌடெலாம் இல்லை. உள்ளே ஏறிட்டு நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து ஒரு 20 minutes தான். நாகப்பட்டினத்துலேருந்து வண்டி கிளம்பியாச்சுங்க கரெக்டாக. ஸோ நம்ம வந்த வண்டியும் கிளம்ப போகுது நாகப்பட்டினத்துலேருந்து. திருச்சியிலேருந்து காரைக்கால் போகிற வண்டி. இதுதாங்க டெமோவோட இன்டீரியர்ஸு. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அந்த டெமோவில் ட்ராவல் பண்ணிட்டு இந்த டெமோவில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நடுவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கோச்சுக்கு இந்த கோச்சுக்கு நடுவில் ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்க. எதுக்குன்னு தெரியலை, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த நடுவில் எதுக்கு இத்தாம்பெரி கம்பி இங்கே இருக்குதுன்னு தெரியல. மண்டையில் இடிக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக பிடிச்சி நிற்கிறதுக்கு தான் தெரியும், பட் இருந்தாலும் மண்டையில் இடிக்கிற மாதிரி இருக்குது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி லைனு. நம்ம கேட்காது. நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க டெமோவோட ட்ரெயின் நம்பர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 06773 காரைக்காலிலேருந்து வேளாங்கண்ணி போகிற டெமோங்க. இந்த டெமோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லி காலையில் 9:40 காரைக்காலில் கிளம்பி 10:35 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேளாங்கண்ணி போய் ரீச் ஆகுங்க. காரைக்கால்லேருந்து வேளாங்கண்ணிக்கு நடுவில் உங்களுக்கு 28 கிலோமீட்டர் டோட்டலாக. நடுவில் உங்களுக்கு 5 ஸ்டாப்பிங்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க.
ஒரு வழியாக நாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேளாங்கண்ணி வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய லைஃப்பில் இந்த வேளாங்கண்ணி ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். இது வரைக்கும் வந்ததே இல்லை வேளாங்கண்ணி. மீன் நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணி இந்த டெமோலையும் வந்ததில்லை, வேளாங்கண்ணி ஊருக்கும் வந்ததில்லை. இன்னும் 2-3 நாளில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்மஸ் வரப்போகுது. அதுக்கு தான் இப்படி ஒரு கனெக்டிங் ட்ரெயின் இருக்குன்றதை மக்களாக உங்கள் எல்லாத்துக்கும் தெரிவிக்கணும்னு தான் இந்த கனெக்டிங் ட்ரெயின் vlog எடுத்து போடுறேன். நாங்கள் திருச்சியிலேருந்து நீங்கள் நாகப்பட்டினம் வந்துட்டு நாகப்பட்டினம் இந்த டெமோ பிடிச்சி ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் வேளாங்கண்ணி வர்றதுக்கு. ஸோ கிறிஸ்மஸ் அப்போ வேளாங்கண்ணி ரொம்ப ஜேன்னு இருக்கும். அது என்ன எப்படின்றத நெக்ஸ்ட் விலாகில் பார்ப்பீங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் விலாக் வந்து வேளாங்கண்ணியில் 1 day ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்கமிங் விலாகில் வரும். இது வந்து வெறும் ட்ரெயின் விலாக் தான். திருச்சியிலேருந்து எப்படி கனெக்டிங் ட்ரெயின் மூலமா டே டைமில் நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் வெறும் 35 ரூபா செலவில் ஒரு 140 கிலோமீட்டர் நீங்கள் ஈஸியாக ட்ரெயினில் வேளாங்கண்ணி வந்து ரீச் பண்ணுறது தான் இந்த விலாகில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 minutes தான் இருக்கும் இந்த விலாகு. ஸோ இந்த விலாக் இதோட நான் முடிச்சுக்கிறேங்க. இதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் இங்கே இருந்து ரூமுக்கு போக போகிறோம். ரூமு எங்கேயும் போடல, நாங்கள் எதுவும் புக் பண்ணல. அங்கே போய் தான் பார்க்கணும் இங்கேருந்து ஆட்டோக்கு எவ்வளவு, எங்கள் ரூமோட எக்ஸ்ப்ளோரிங் விலாகு, வேளாங்கண்ணியில் என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்குது, சர்ச்சு, பீச்சு, இதெல்லாமே அப்கமிங் விலாக்ஸில் வரும். ஸோ இதோட இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே விலாகில் சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனும் நான் கொடுக்குறேங்க. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அவங்க நோட்டிஃபிகேஷன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராவல் தரேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.